ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ அவக்காய் மாங்காய், மாவடு, அப்புறம் கிளிமூக்கு மாங்காய் எல்லாமே நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாவடி சீசன் முடிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய சைஸ் மாங்காய் வந்தாச்சு. அதனால் நம்ம ஊறுகாய் போடுறதுக்கும் ஆரம்பித்தாச்சு. ஆல்ரெடி நம்ம மாங்காய் தொக்கு ரெசிபி நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்றைக்கி சைமல்டேனியஸாக அவக்காய் மாங்காய் ஊறுகாவும் போட்டாச்சு. அதையும் நம்ம இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு அவக்காய் மாங்காய் கடையிலேயே நம்ம கட் பண்ணி வாங்கி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் காமிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன். பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 கிலோ மாங்காவை ஃபஸ்ட்டு ஒரு வெட்டு கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். எந்த பொருள்லேயும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம போடுற ஊறுகாய் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜிலேயே வைக்காமல் வெளியில் வச்சியே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1.5 கிலோ மாங்காயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் ரொம்ப போடுறது சிம்பிளுங்க. இதில் குக்கிங்கிறதுலாம் பெருசாக கிடையாது, ஜஸ்ட்டு மிக்சிங் தான். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை வேண்டான்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதையும் ஆட் பண்ணலாம். நான் எப்போவுமே கொண்டக்கடலை போட்டு தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு தோல் உரித்த பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க பூண்டையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் வெந்தயம் பெருங்காயம் மட்டுமே வாசனைக்கு ஆட் பண்ணால் கூட ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஆந்திரா ரெசிபி, அதனால் நான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா நிறையவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. ஜஸ்ட்டு மிக்சிங் தான். அதுக்கப்புறம் சக்தி மசாலா, சிகப்பு மிளகாய்த்தூள். நான் இப்போ சக்தி மசாலா, சிகப்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல கலரை கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, அது கலர் கொடுக்கும், பட் ஆனால் காரம் இருக்காது. 1.5 கிலோவுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 250 300 கிராம் அளவுக்கு மிளகாய் பொடி தேவைப்பட, அதை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கல் உப்பு, அது 200 கிராம் அளவுக்கு கல் உப்பு, அதை மிக்சியில் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் ஈவனாக அது மிக்சிங் ஆகும். அதையும் நம்ம அந்த மாங்காயில் சேர்த்துடலாம். எல்லா பொருளையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சொன்ன குறிப்புகள்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. எந்த பொருளையும் நம்ம தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பொருளையும் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கடைசியாக நம்ம நல்லெண்ணெய், அதாவது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இப்போ 500 ml நல்லெண்ணெயை நம்ம முதல்ல ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டே நம்ம இது பண்ணும்போது எண்ணெய் மேலே மிதந்து வராது. ஒரு நாள் கழித்து ஊறினதுக்கப்புறம் தான் சால்ட்டு நல்லா காயில் இறங்கி அது நல்லா எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இது முன்னாள் பண்ணேன். இப்போ மறுநாள் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே மிதந்து காய் நல்லாவே ஊறிடுது. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லா பொருள்லேயும் நீங்கள் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி, பாத்திரம், அப்புறம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அந்த கண்டெய்னரையும் வெயிலில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ தட் 1 வருஷம் ஆனாலும் இந்த அவக்காய் மாங்காய் ஊறுகாய் கெட்டு போகாது. இது ஆக்சுவலாக ஆந்திரா ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, ஈவன் சாம்பார் சாதத்துக்கு கூட இதை தொட்டுன்னு சாப்பிடலாம். மாங்காய் சீசனில் தான் இந்த மாதிரி விதவிதமான மாங்காய் ஊறுகாய்லாம் நம்ம போட்டு என்ஜாய் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட லேட்டஸ்ட் குக்கிங் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.